Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். புற்றுநோய்க்கான மருந்துகளை மலிவான விலையில் கிடைக்கச் செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்னும் 3 ஆண்டுகளில் மாவட்டந்தோறும் 24 மணி நேர புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சத்புரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், குறைந்தபட்ச விலையில் புற்றுநோய் சிகிச்சை தொடர்பாக தாம் இதற்கு முன்பு வெளியிட்ட அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினார். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான வாதத்தை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் கிடப்பில் போடுவதாகவும், எனவே மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக தனது அதிருப்தியை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வமான பதிலில் ஆளுநருக்கென தனி சிறப்பு அதிகாரம் இருப்பதாகவும், எனவே ஆளுநரை கட்டுப்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வமான பதிலில் தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும், அரசியல் சாசன பிரிவு 142 படி உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவை ஈஷா யோகா மையத்தில் சத்குரு தலைமையில் நடைபெறவுள்ள மகா சிவராத்திரி விழா வெற்றியடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சிவராத்திரி விழாவில் ஈடுபட்டுள்ள ஈஷா அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைவருக்கும் சிவபெருமானின் எண்ணற்ற பக்தர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த விழா தியானம் மற்றும் சுய சோதனைகளுக்கான தருணமாகவும், அறியாமையின் மீதான அறிவின் வெற்றியையும் குறிக்கிறது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் புதிய சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. சபை கூடியதும் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடைபெற உள்ளது. அண்மையில் நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 48 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து புதிய சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. நாளை மறுநாள் துணைநிலை ஆளுநர் சக்சேனா உரையாற்ற உள்ளார். ரயில்வே துறையை தற்போதைய தேவைக்கு ஏற்ப நவீனமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நமது ரயில்வே துறை 21ஆம் நூற்றாண்டு சவால்களுக்கு உண்மையிலேயே தயாராகி உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, நமது பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கடின உழைப்பிற்கு சரியான திசை கொடுத்து காலத்தின் தேவைக்கு ஏற்ப உறுதியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் ரயில்வே துறை போக்குவரத்தை மட்டுமல்லாமல் நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என ராகுல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிறப்பு நிதி நிறுத்தப்பட்ட விவகாரத்தில் அதிபர் டிரம்ப் தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மறுப்பு தெரிவிக்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்போவதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி எச்சரித்துள்ளார். டிரம்புக்கு எதிராக பிரதமர் அவதூறு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார். விடுபட்டவர்களில் தகுதி உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 1,10 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு அரசு அறிவிப்புக்காக காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மீனவர்களின் நலனுக்காக கடிதம் எழுதுவதை தவிர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன செய்தார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பாஜகவும் திமுகவும் பரஸ்பர ட்ரெண்டிங் செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் மக்கள் பிரச்சனையை பேசுவதில்லை என்றும் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். மொழி அடிப்படையில் நாட்டை பிரிக்க சில அரசியல் கட்சிகள் விரும்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 10க்கும் மேற்பட்ட மொழிகளை கற்ற பிறகு பாரதியார் தமிழ் மொழிதான் சிறந்த மொழி என கூறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்கள் அதிக மொழிகளையும் படிக்கவும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் கூடுதலாக ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்றும் அது எந்த மொழியாக இருக்கலாம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். துரோகி என்றால் அது இபிஎஸ் தான் என டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்று சேராது என ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் மறைமுகமாக விமர்சித்திருந்தார். இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள டிடிவி தினகரன், தமிழக வரலாற்றில் எட்டப்பன் போல இனி துரோகி என்பதற்கு இபிஎஸ் பெயர்தான் உச்சரிக்கப்படும் என்றும் சாடினார். தன்னை பற்றி இபிஎஸ்ஏ ஒப்புக்கொள்வதாகவும் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். விதவைகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோருக்கு இலவச மின்சார இணைப்பு நிச்சயம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. சிறப்பு பிரிவின் கீழ் மின் இணைப்பு கேட்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கு மின்வாரியம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இதேபோல் மேலும் சிலர் புகார் அளித்திருந்தனர். இதற்கு தமிழ்நாடு மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் பதிலளித்துள்ள நிலையில் விதவைகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோருக்கு கட்டாயம் இலவச மின் இணைப்பு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. ரயில்வே பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் நாளை 20 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டியில் நாளை காலை 9 மணி ரயிலும், கும்மிடிப்பூண்டி தாம்பரம் மாலை 3 மணி ரயிலும் கடற்கரை வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், சென்னை பொன்னேரி தடத்தில் 14 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.